போஸ் ஆக்ட பேசினாவே இந்த கேஸ் எடுக்காம பேச முடியாது, அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் இந்த விஷாலா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான்ல நான் பாராட்டக்கூடிய 2 நபர்கள் இருக்காங்க. யார் அப்படின்னா அந்த பன்வாரி தேவி அவர்களும் விஷாலான்ற என்ஜிஓவையும் நம்ம பாராட்டியே ஆகும். ஏன் அப்படின்னா இதே மாதிரி அநீதி எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ நபர்களுக்கு நடந்திருக்கலாம். ஆனா இந்த பன்வாரி தேவி தைரியமா வந்து எத்தனை அடக்குமுறைகளுக்கு ஆட்பட்டாலும் அவங்க தைரியமா என்ன பண்ணாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது நிராகரிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு துணையா ஒரு விமென்ஸ் கமிட்டி வந்துச்சு, அதுதான் விஷாலான்ற என்ஜிஓ. சோ அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காம இந்த ஒரு கேஸ் ஆனது நிகழ்ந்திருக்காது, அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்காது. அந்த ஒரு கைட்லைன்ஸை வச்சு இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க போஸ் ஆக்ட் 2013 வந்திருக்கவே வந்திருக்கு. சோ அப்ப உங்களுக்கு அநீதி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதை தைரியமா வெளிக்கொள்ளணும். எத்துணை சட்டங்கள் வந்தாலும்